கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இரவு என் ஆண்டவர் சத்ருவின் கரங்களை உன்னை விட்டு ஆண்டவர் எடுக்க போகிறார். அல்லேலூயா. அலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு, கர்த்தர் நன்மை செய்யாரோ. கர்த்தர் நன்மை செய்யாரோ. அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கு. கர்த்தர் நன்மை செய்யாரோ. மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஒரு மனுஷன் செம்மையாய் நடக்கிறான், அவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் செம்மையாய் நடக்கிறான், உண்மையாய் நடக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான், பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு என்னுடைய வார்த்தை நன்மை செய்யாதா? ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நன்மை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே நன்மை செய்யும். இந்த இரவு நான் சொல்ல போகிற வசனங்கள் உங்களுக்கு நன்மையை செய்ய போகுது. இது ஒத்துக்காது. நல்ல சத்தமா நான் சொல்ல போகிற வசனம் உங்களுக்கு சொல்லிட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். ஆமென். நான் சொல்ல போகிற வசனம் இந்த இரவு உங்களுக்கு என்ன செய்ய போகிறது? நன்மை செய்ய போகிறது. ஆமென், ஆமென்.
ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை நன்மை செய்யுமா செய்யாதான் ஆண்டவர் கேட்கிறார். செம்மையானவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யுமா செய்யாதா? செய்யும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நன்மை செய்யறதில்லையே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையே, நீ சொன்ன காரியம் எங்க வாழ்க்கையில நடக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, செம்மையானவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த புஸ்தகத்துல செம்மையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் அந்த வார்த்தைகளை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் எல்லாம் நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அதை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க தலையில் அது பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்ற பிரசங்கம் உனக்கு நடக்கக்கூடிய பிரசங்கம். பிரைஸ் எல்லாம் நான் உன்னை காத்துல மிதக்க சொல்லலை, என்ன இல்லாட்டா வானத்திலேருந்து கீழே குதின்னு சொல்லலை. சிம்பிளாக நான் சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி, ஆண்டவரே இது எனக்கு ஆகட்டும், நான் கீழ்ப்படிவேன் சொல்லு போதும். பிரைஸ் எல்லாம் உனக்கு இதெல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. என் வார்த்தை செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யாதோ? நிச்சயமா நன்மை செய்யும். 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்னத்தை கேட்கிறார் ஆண்டவர்? எப்படி நடந்துக்கோ? நியாயத்தை விரும்பு, நல்லதை விரும்பு, மனத்தாழ்மையா நடந்துக்கோ. வேற என்னத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த உலகத்துல யார் இல்லையா? 7வது அதிகாரம் 2வது வசனம். தேசத்துல பக்தி இல்லாதவன், தேசத்துல செம்மையானவன் இஸ்ரவேல் தேசத்துல காணப்படல. ஆகவே ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறல. பிரைஸ் தி லார்ட். உன் குடும்பத்துல பக்தி உள்ளவன் இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்துல பக்தி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்க. இருக்காங்களா? ஆண்டவர் சொல்ற காரியம் உன் குடும்பத்துல பலிக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ பக்தி உள்ளவனா? கை உயர்த்தி சொல்லுங்க. நீ பக்தி உள்ளவனா? பக்தி உள்ளவனா? முகத்தை காட்டு, நான் பார்த்துக்கிறேன். ஃபோட்டோ எடுங்கப்பா இந்த ஆட்களெல்லாம். பக்தி உள்ளவனாமா நீ எல்லாம்? சரியா? பக்தி உள்ளவனா? சினிமா தேட்டரோட பார்க்க முடியாது இல்லை? ஹலோ, சிகரெட்டை கையில் எடுக்க மாட்டேன். இப்போ கை குறைஞ்சி போச்சு. பக்தி உள்ளவனை கையை தூக்கு. ஆமென். உன்னை எங்கே பார்க்க முடியாது? எங்கே தான் பார்க்கலாம்? சர்ச்சில் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் தேசத்தில் அற்று போயிட்டான். ஆனால் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் எத்தனை வாலிப பக்தி உள்ள தம்பி மாறுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வயசானதுங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு வரும் சர்ச்சுக்கு. இவன் ஏன் வரணும்? உண்மையா இல்லையா? என்னத்துக்கு வரணும்? உனக்கு பக்தி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. எதுக்குமா வந்திருக்கிறேன் நீனு? பக்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காலையிலையும் வரோம், மத்தியானம் செகண்ட் சர்வீஸ்லையும் இருக்கிறோம், தேர்ட் சர்வீஸ்லையும் இருக்கிறோம். பாஸ்டர் இன்னொரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறதா உத்தேசம் இருக்கா? அதுக்கும் இருப்போம். நீ யாரு? உனக்கு கர்த்தருடைய வார்த்தை செம்மையாய் இருக்கும். அல்லேலூயா. செம்மையானவனே, உனக்கு தேவனுடைய வார்த்தை பலிக்கும். மனதார உன்னை நான் வாழ்த்துறேன். உனக்கு தேவனுடைய வார்த்தை பலிக்கும். உன் மேல சாபம் பலிக்காது. உன் மேல அசுத்த ஆவிகளுடைய வல்லமை நிற்காது. பிசாசு உன் கூட வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுவான். 3வது நாள் உன்னை போர் அடிக்கும். உனக்கு என்ன இவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ணாலும் ஒரு சொரணம் இல்லையாப்பா இவனுக்கு, அவன் போயிடுவான். சரியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கியா? பிசாசால் இருக்க முடியாது. நீ பக்தி உள்ளவன், நீ தேவனை தேடுகிறவன். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை செம்மையான இருதயம் உள்ள உனக்கு என் வார்த்தை என்ன செய்யும்? நன்மை செய்யும். ஆமென். நன்மை செய்யும். நிலத்துல அந்த விதையை விதைச்ச உடனே அடுத்த நிமிஷத்துல செடி வளருமா? வளராது. கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க எல்லாரும் விதைகள், நீ எல்லாம் விதைகள். கொஞ்ச நாள் பாருங்க, ஒரு அப்படி இப்படின்னு இருக்கும். ஒரு 6 மாசத்துல பாருங்க ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு ஆசீர்வாதம், இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு இலை வந்துடும். சரியா? இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு இலை வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே செடி வளர்ந்து மரமாயிடும். ஆமென்.
உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பலிக்கும், செம்மை வரும். நம்புங்க, எனக்கு பலிக்கும், எனக்கு பலிக்கும். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை செம்மையானதை எனக்கு செய்யும். இன்னைக்கு இந்த நன்மை செய்கிற வசனங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளணும். சரி, மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஆமென். தடைகளை நீக்குகிறவர். எல்லாரும் சில நேரத்தில் என்கிட்ட ஜெபிக்க வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரே தடையா இருக்கு, ஒரே தடை, எதுவுமே நடக்க மாட்டிருக்கு, ஒரு ஆசீர்வாதம் என்னை வந்து சேர முடியல. தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய தூதன் அவனுக்கு எதிர்பட்டு சொல்றாரு, பிரியமானவனே நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனேயே பதில் வந்துடுச்சு. ஆனா பெர்சியாவினுடைய அதிபதி உனக்கு விரோதமாய் அந்த பதில் வராதபடி நின்றான். ஆனாலும் மீகாவேல் என்கிற தேவ தூதன் வந்து எனக்கு துணை செய்தான். நான் உனக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். நம்முடைய லைஃப்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு பிசாசினுடைய ஒரு வல்லமை தடைகளை கொண்டு வருவது. எல்லா இடத்துலையும் சிலருக்கு தடை இருக்கும். படிக்கிற விஷயத்திலிருந்து, வேலைக்கு போகிற விஷயத்திலிருந்து, திருமண காரியத்திலிருந்து, எல்லா இடத்திலும் தடை தடை தடை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒருவேளை உன் லைஃப்ல தடை இருக்குமானால், நீ தாழ்மைப்படுவாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ தாழ்மைப்படுவாயானால், ஆண்டவர் இந்த இரவு தடைகளை நீக்கி போடுவார். ஆமீன். இந்த இரவு உன் லைஃப்ல இருக்கிற தடை நீங்கணும். ஆமீன், நீங்கணும். என்ன தடையும் எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு பிஆர் வரமாட்டிருக்கு, தடையா இருக்கு, ஆண்டவர் நீக்கிடுவார். ஆமீன். பாஸ்டர் எனக்கு ப்ரமோஷன் வராம இருக்கு, ஆண்டவர் நீக்குவார். பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதமான காரியம், எனக்கு குழந்தை பிறக்க முடியல, தடையா இருக்கு, எவ்வளவோ பணம் செலவு பண்றோம். இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு மேலாய் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உன்னை தடுத்து நிற்கிற அந்த தடையை இன்னைக்கு ஆண்டவர் நீக்க போகிறார். ஆமென். இது நன்மை செய்கிற ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு பலிக்க போகுது. ஹல்லேலூயா. உன்னுடைய தடை நீங்கும். நீ தாழ்மைப்படணும், நீ தாழ்மைப்படணும். ஆண்டவரே, எஸ் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சிற்றையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உம்முடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் தாழ்மை. யாராவது வந்தால் எழுந்துட்டு உட்கார்றது தாழ்மையில் ஒரு 0.00001%. அது பாஸ்டர் வந்தால் எழுந்துட்டு உட்கார்றது. நீ உட்காந்தே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத மட்டும் செய். பிரைஸ் எல்லாம் நான் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? தாழ்மை என்பது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. அவர் சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே மரிக்கும்படி தன்னை தாழ்த்தினார். தேவ சித்தத்தை செய்தார். ஆண்டவர் இந்த இரவு உனக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், தடையை தேவன் நீக்குவார். வேலை இடத்துல உனக்கு நிறைய தடை இருக்கலாம், ஆண்டவர் நீக்குவார், நீக்குவார். அந்த பிரதர், உங்க பேர் என்ன பிரதர்? அந்த கருப்பு டிஷர்ட், அடைக்கலம். என்ன தடை அவருக்கு வேலைக்கு வர, அவரை மாதிரி நீங்க கஷ்டப்பட்டே இருக்க மாட்டீங்க. சிங்கப்பூர்ல 3 வருஷம் எத்தனை வருஷம் படிச்சீங்க? 3 வருஷம் மாஸ்டர் டிகிரியா? மாஸ்டர் டிகிரி 3 வருஷம் படித்து அவருக்கு வேலையே கிடைக்கல. வேலை ஏஜென்ட், அவர் லைஃப்பில் ஏஜென்ட் விளையாண்ட மாதிரி யாரும் விளையாண்டுருக்க மாட்டாங்க. அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரமும் 18 மணி நேரமும் வேலை செய்தார், சம்பளம் கொடுக்கல. அவ்வளவு கண்ணீர். வாழ்க்கையில் தடைனா தடை. ஒரு நாள் எனக்கே வெக்ஸ் ஆயிட்டேன் அவருக்கு ஜெபம் பண்ணி என்னான்றது, இந்த மகனுக்கு இவ்வளோ தடைகள். ஒரு நேரம் வந்தது பாருங்க, சரங்கன் ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தார். ஒரு சைனீஸ் வந்தான், காரை நிறுத்தினா, ஏற்றுனா, அவருக்கு வேலையை போட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுத்துட்டான். பிரைஸா, ஹல்லேலூயா. சரியா? எப்போவோ பார்த்தா என்ன நீங்கள் நிற்கிற, நான் வந்தேன், என்னை ஏமாத்திட்டானுங்க, அப்படியே நீ காரில் ஏறு, நீ வான்னு சொல்லி கூட்டு போய் எம்ப்ளாய்மெண்ட் பாஸை கொடுத்து வேலையில் வர வச்சுருக்கான். ப்ரைஸ் எல்லாம். எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வரலாமா? சாட்டர்டேயும் வரலாம், எவ்ரி ஈவினிங் வரலாம். தடைகளை நீக்குகிறவர். ஆமீன். உன் லைஃப்ல ஆண்டவர் தடையை நீக்குவார். ஆமீன். உட்காருங்க பிரதர். ஆமீன். நம்முடைய ஆண்டவர் தடையை நீக்கினது தான். ஹல்லேலூயா. இந்த இரவு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தடையை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாய் போவார். அவர் முன்பாய் போகட்டும். ஏசப்பா எனக்கு முன்பாய் நீங்க போங்க. காலையில எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே
என் வேலை இடத்துக்கு எனக்கு முன்பாய் நீங்க போங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்ப காரியங்களிலே நீர் எனக்கு முன்பாய் நில்லுங்க ஆண்டவரே. எனக்கு தடை வேண்டாம். தடை உன்னை பல வருஷம் ஆசீர்வாதத்தை கெடுத்துடும். ஒரு தடை போதும், உன்னை பல வருஷ ஆசீர்வாதங்களை உனக்கு கெடுத்துடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சான்ஸ், உனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷனை பிசாசு தடுத்து நிறுத்திட்டா பல வருஷம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போயிடும். ஒரு பிஆர் அப்ளிகேஷன் உனக்கு தடை செய்யப்பட்டு விட்டால் எத்தனை ஆண்டுகள் நீ வேஸ்ட் ஆகிடுற. உன் லைஃப்ல தடை இன்றைக்கு ஆண்டவர் உடை தெரிய போகிறார். செம்மையானவர்களுக்கு அவருடைய வார்த்தை நன்மை செய்யுமா செய்யாதா? அந்த தம்பிக்கு நன்மை செய்தது கண்ணீர், கண்ணீர், கண்ணீர். நன்மை செய்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்ணீர்ல நீ இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் தடை இன்றைக்கு நீங்கணும் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் நீக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப நேரத்தில் நீ கதறணும். சரியா? நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். பிரைஸா இப்போ இல்லை, சரியா? கடைசியா அப்படி ஜெபிக்க போறேன். என் தடை நீங்கணும். உனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதை ஆண்டவர் உருவாக்கணும். பிரைஸ் தி லார்ட். மீகா 2:3 மறந்துடாதீங்க. மீகா 4:1-2 வாசிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, கடைசி நாட்களிலே சபை உயர்ந்திருக்கும். அது ஒரு தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட். கடைசி நாட்களிலே சபை உயர்ந்திருக்கும். இன்னொரு புறம் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் உயர்ந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இது தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களிலே பர்வதத்தின் கொடுமுடியிலே சபை ஆண்டவர் வைப்பார், உயர்த்துவார். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதம், கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். கடைசி நாட்களிலே சபை உயர்த்தப்படும். சபையில இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். சபையினாலே நாம உயர்த்தப்படுவது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ பிள்ளை கடைசி நாட்களிலே சபைக்கு வர முடியாதபடி, சபையிலே இணைய முடியாதபடி பிசாசு உங்களை வஞ்சிப்பான். சபையில் இன்னைக்கு பெரிய வஞ்சனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சபையிலிருந்து உன்னை பிசாசு வெளியே கொண்டு போவான். நீ சபையில் மேன்மையான, மகிமையான, ஆசீர்வாதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை, பரிசுத்தமான தேவனுடைய நன்மைகளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிற சபையிலே பிசாசு உன்னை இருக்க விட மாட்டா. உன் மைண்டை கெடுத்து உன்னை பலவிதமான கொள்கைகள், பலவிதமான வைராக்கியம், பலவிதமான சபை வைராக்கியங்களை உனக்கு கொடுத்து, பலவிதமான தவறான உபதேசங்களில் உனக்கு ஒரு நாட்டத்தை கொடுத்து, பலவிதமான வசனத்தை பிடித்து கொண்டு, பலவிதமான மார்க்கம் தப்பி அலைகிற அந்த நட்சத்திரங்களைப் போல ஒரு செம்மையான சபையில் இருந்து பிசாசு உன்னை வெளியே இழுக்க பார்ப்பான். கிங் ஆஃப் க்ளோரிக்கு நீ போகாத, எங்கேயாவது போன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு பிசாசு உங்களை நடத்துவான். எந்த சபை பிள்ளைகளை உயர்த்துகிற வசனம் இருக்கோ, எந்த சபை ஜனங்களை மேன்மைப்படுத்துதோ, எந்த சபை விசுவாசிகளை பரிசுத்தவான்களாய் உருவாக்குகிறதோ, எந்த சபை விசுவாசிகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதோ, அந்த சபைக்கு பிசாசு ஜனங்களை வர விடவே மாட்டான், அனுப்ப விடவே மாட்டான். ஆகவே தான் நீங்க பார்த்தீங்கன்னா சில ஜனங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைந்த சபையில இல்லாதபடி சபை வைராக்கியம். இன்னைக்கு யாருக்கு தெரியுமா சபை வைராக்கியம் கிடையாது? ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்களுக்கு சபை வைராக்கியம் கிடையாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, இது எங்க சபைங்க, எங்க அம்மா இங்க தான் இருந்தாங்க, அப்பா இங்க தான் இருந்தாங்க. கிங் ஆஃப் க்ளோரியில் அம்மா இருக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப சின்ன சபை, 10 வருஷம் தான் ஆச்சுது. இதில் பேரன் பேத்தி இல்லை. நான் ஒரு நாள் சொன்னேன், நேற்று சொன்னேன், இந்த சபையில் முதல் தாத்தாவாய் மாறுகிறவருக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எங்கள் சபையில் தாத்தாவே இல்லை இன்னும். சரியா? நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை. நீ என்னைக்கு நீ தாத்தாவாய் நீ ப்ரைஸ் வாங்குறது? ப்ரைஸ் அல்லேலூயா. ஆண்டவர் சபையிலே உன்னை உயர்த்துகிற சபையில தங்குங்க. தயவு செய்து உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற சபை, உன்னை தேவதூதனாய் மாற்றக்கூடிய சபையில தங்கு.
பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? அப்படி நீ செய்யலைன்னா உனக்கு சத்தியம் வெளிப்படாது. சத்தியம் வெளிப்படலாம் என்ன நடக்காதான்? 4வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் திராட்சை செடி நிழல், தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழல், பயப்படுத்துவார் இல்லாமல் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. யார் இதை சொல்லியது? கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. உயர்த்தப்படுகிற சபையில நீ இருப்பாயானால் திராட்சை செடியின் நிழலில் நீ இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். உயர்த்தப்படுகிற சபையில நீ இருப்பாயானால் அத்திமரத்தின் நிழலிலே நீ இருப்பாய். பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பாய். ஏன்னா உனக்கு சத்தியத்தை ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப செய்தியை தேவன் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். போன மாசத்து செய்தி இந்த மாசம் இன்னைக்கு உதவாது. இன்னைக்கு உனக்கு சொல்ற செய்தி எதுவோ அதை உயர்த்தப்பட்ட சபைகளில் இருந்து மட்டும்தான் நீ பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு குடும்பத்தினர்கிட்ட பேசி கொண்டு இருந்தேன் பாருங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்தின் ஒரு நபர் மாமா, அவங்க ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர். அவர் சாட்டர்டே நைட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போவார். உண்மையாக சொல்கிறேன். கேட்பாங்களா, ஐயா நீ பாஸ்டர் ஆச்சே, சாட்டர்டே நைட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போறியே அப்படின்னு கேட்டால், அங்கே ஏதாவது எனக்கு பிரசங்கம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? தியேட்டரில், சினிமாவில் எனக்கு பிரசங்கம் கிடைக்கும். அடுத்த நாள் அந்த கதையை வசனத்தோடு கலந்து அவர் சொல்லிடுவாராம். உண்மையா நான் சொல்கிறேன், போய் சொல்லலை. அது பிரசங்கத்துக்கு உதவும். உன்னை அத்தி மரத்தின் நிழலில் கொண்டு போய் சேர்க்காது. உன்னை திராட்சை செடி நிழலில் கொண்டு போய் சேர்க்காது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா தேவன் தன்னுடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்ட சபையிலே தேவன் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை புரிந்து கொள்ளணும். தேவன் எங்கே பேசுகிறார்? தன்னுடைய சபையிலே ஆண்டவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த சபைக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பேசணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க? ஆகவே ஆண்டவர் பேசுறாரு. நான் எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் முடிச்சுட்டு வரும்பொழுது சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு எனக்காகவே பேசுனீங்க. பின்ன உனக்கு பேசாம இந்த ஸ்பீக்கருக்காக நான் பேசுறேன், உனக்கு தான் நான் பேசுறேன். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, எனக்காகவே ஆண்டவர் பேசினார். என்ன காரியத்தை நினைத்து கொண்டு வந்தேனோ அந்த காரியத்தை தேவன் அப்படியே தெளிவுபடுத்தினார். ஏன் தெரியுமா? நீ திராட்சை செடி நிழலில் இருக்கணும், நீ அத்தி மரத்தின் நிழலில் இருக்கணும், நீ உயர்த்தப்பட்ட சபையில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட சபையில் இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம், உனக்கு ஆண்டவர் இலை பாறுதலை தருவார். திராட்சை செடி நிழலில் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான ஒரு இந்தியாவில் ஒரு நார்கட்டல் ஒன்று உண்டு தெரியுமா? அதை திராட்சை செடிக்கு கீழே நீ போட்டிருக்கிற, அப்படியே படுத்திருக்கிற, அப்படியே அழகான ஒரு பெரிய திராட்சை கொத்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. சரியா? பழுத்து இருக்கு. அப்படி ஒரு பழத்தை பறித்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி தூங்குற. பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் இருக்கும் உன் வாழ்க்கை. நிஜமாக சொல்கிறேன், அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. பயப்படுத்த மாட்டாங்க, யாரும் பயப்படுத்த மாட்டாங்க. இந்த பக்கம் திரும்பினா கிரீன் சீட்லெஸ், இந்த பக்கம் திரும்பினா உனக்கு புளிப்பு பிடிச்சா புளிப்பான பழங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் இனிப்பு, இந்த பக்கம் பெருசு குண்டு குண்டா பழங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது உனக்கு பிடிக்கலன்னா அத்தி மரத்து நிழலில் போ. நீ வாயை திறக்கும் பொழுது காற்று வீசும், ஒரு பழம் அப்படியே கீழே வாயில் அப்படியே விழும். நீ அப்படியே அதை சுவைத்து சாப்பிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் எழும்பி கூட போய் பறிக்க வேண்டாம் ஆண்டவரே, ஒரு காற்றை அனுப்புகிறீர், எவ்வளவு அழகா என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஏன் தெரியுமா? அது இலை பாறுதல். ஆண்டவர் சொல்றாரு, நீ சபையில் இருந்தா இலை பாருவையா. ஆமென். சபையில் இருக்கியா? நீ இலை பாரி தான் ஆகணும். ஆமென். சமாதானமாக தான் நீ போகணும். இந்த ஆராதனை நீ போகும் பொழுது உன் பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியாது, உன் போராட்டம்லாம் தெரியாது. நீ சொல்லுவ, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி என் ஆண்டவரை ஆவியோடு நான் ஆராதித்தீங்களா? அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என் வார்த்தை நன்மை செய்யும். ஆமென். உனக்கு நான் இலை பாறுதல் தருவேன். ரொம்ப அழுதுட்டியா? உன்னுடைய படுக்கையில் இரவெல்லாம் அழுதுருக்கியா? பல மணி நேரம் உன் படுக்கையில் அழுதுருக்கியா? இந்த இரவு ஆண்டவர் உன் படுக்கை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு நீ போய் படுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமாகவே உன் கனவுல நீ ஒரு திராட்சை தோட்டத்தில் படுத்திருக்கிறதையும் அந்த இடத்துல அந்த பழம் உனக்கு கொடுக்கப்படுறது நிச்சயமா நீ பார்ப்ப. பிரைஸ் எல்லாம் அனுபவிப்ப. ஏன் தெரியுமா?
கர்த்தருடைய வார்த்தை செம்மையானதை உனக்கு செய்யும், நன்மை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி மீட்பாராம். ஆமென். ஆண்டவர் என்ன செய்வாராம்? சத்ருவினுடைய கரத்திற்கு உன்னை நீங்களாக்கி மீட்பார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு பிசாசு ஒரு நேரம் வரும். ஆண்டவர் உனக்கு ஒரு வேளை உனக்கு சொல்லி இருக்கலாம், யோபு நீ தொட்டுக்கோ, யோபினுடைய குடும்பத்தை நீ தொட்டுக்கோ, யோபினுடைய பிள்ளைகளை நீ தொட்டுடு, யோபினுடைய சரீரத்தை நீ தொட்டுடு. ஒரு நேரம் ஒரு ஆண்டவர் சொல்லுவார், எடு கையை. பிரைஸ் எல்லாம் எடு, உன் நேரம் முடிஞ்சிச்சு. பிரைஸ் எல்லாம். இந்த இரவு ஒருவேளை உன் குடும்பத்தின் மேலே பிசாசு கை வச்சிருந்தான்னா சத்ருவனுடைய கரத்தில் இருந்து இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போறார். ஆமென். எடு கையன்னு சொல்லுவார் ஆண்டவர். பிசாச இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளை மேலே இனிமே நீ கை வைக்க முடியாது. என்னெல்லாம் எடுத்த எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணு, டபுள் போர்ஷனாக ரிட்டர்ன் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சத்ருவை கையை எடுன்னு சொன்னார்னா எடுன்னு தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மேலே எந்தெந்த சத்ரு கையை வச்சானோ, சம்பளத்தில் கையை வச்ச சத்துரு, சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்த சத்துரு, குடும்பத்தை பிரித்த சத்துரு, உன்னுடைய வேலையை பிஸ்னஸை அழித்த சத்துரு, உன்னை பல இடங்களில் அவமானப்படுத்தின சத்துரு, உனக்கு வேதனையை நிம்மதியை எடுத்த சத்துரு, இந்த இரவு இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தை சொல்லுது, என்ன செய்வாராம் ஆண்டவர்? சத்ருவின் கைக்கு உன்னை நீங்களாக்கி அவர் மீட்பார். ஆமேன் சொல்லுங்க. அவர் மீட்பார்னா மீட்பார் தான். ஆமேன். அல்லேலூயா. மீட்பார். எப்படியா? கடன் என்கிற சத்ரு தேவன் மீட்பார். நான் கடன்காரனாய் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் கடனினுடைய வேதனை. தேவன் அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். வேலை இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை தனிமைப்படுத்தி உன்னை அவமானப்படுத்துவாங்க. நான் அப்படி அவமானப்பட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து நமக்கு விரோதமாய் பேசுவாங்க. இந்த இரவு என் ஆண்டவர் சத்ருவின் கரங்களை உன்னை விட்டு ஆண்டவர் எடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறீங்களா? நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆமென். நம்புறிய தம்பி? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். ஆமென். சரி, அதாவது வசனம் சொல்லுது, ஆண் வாயை திறக்கணுமா வசனத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்படி திறக்கணும்? ஆண் வாயை திறக்கணுமா? இந்த வசனத்துக்கு நீங்க வாயை திறங்க. 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நான் உன் கொம்புகளை இரும்பு. உன் கொம்பு என்ன? ஒரு நல்ல ஒரு மாடு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மாடுனுடைய கொம்பு என்னவா? இரும்பு. அதனுடைய குழம்பு என்ன? வெண்கலமும். வெண்கலம். எப்படி எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நீங்கள் தலையில் போட்டிருக்கிற ஹெல்மெட் வந்து இரும்பு, அதில் ஒரு கூரா இருக்கு. உங்கள் ஷூ வந்து வெண்கலம். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தேவன் தருவாராம். பிரைஸ் தி லார்ட். அதாவது 2 மாடுகள் முட்டும் பொழுது அந்த ஒரு மாடினுடைய அந்த கொம்புகள் இரும்பாய் மாறுது. அதனுடைய குழம்புகள் அப்படியே அது வெண்கலமாய் மாறுகிறது. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாய் இப்போ துரும்ப போல இருக்கிற நம்ம ஒரு நேரம் வரும் பொழுது அப்படியே நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார், அப்படியே மாற்றிடுவார். இரும்பு மாதிரி நீ மாறிடுவ, இரும்பு மனுஷனா மாறிடுவ. உன்னால மிதிக்க முடியாததே இருக்காது. அப்படியே கற்களை அப்படி மிதிச்சு நொறுக்குவ. இந்த வசனம் உன் லைஃப்ல நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் லைஃப்ல நடக்கணும். உன் சத்துருக்களுக்கு முன்பாய் அவங்க லெவல்ல நம்ம இருக்கவே கூடாது. நமக்கு விரோதமாய் சத்துரு இருக்கிறான்னா அவன் லெவல்ல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவனை விட 10 மடங்கு ஞானமா இருக்கணும், அவனை விட 10 மடங்கு திறமையா இருக்கணும், அவனை விட 10 மடங்கு ஐஸ்வர்யமா இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய கொம்பை அவர் இரும்பாய் மாற்ற போகிறார். உன்னுடைய குழம்புகளை அவர் வெண்கலமாய் மாற்ற போகிறார். என் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எவ்வளவு ஆசைப்படுறார் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. நீங்க அதை விரும்பணும். நீங்க நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை. இதில் ஆண்டவரே நான் குப்பை, என்னை கர்த்தர் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தினார். சரியா? இதெல்லாம் எதுக்கு? உனக்கு கேட்டாரா ஆண்டவர் நீ குப்பை கேட்டாரா? நான் கர்த்தருடைய பிள்ளை வந்திருக்கிறேன். கர்த்தர் என் கொம்பை இரும்பாய் மாற்றினார். ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் வந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் புழு இதெல்லாம் தனி ஜெபத்தில் வச்சுக்கோ.
சரி, நீ ஒருத்தன் ஆரம்பித்தா எல்லாரும் வந்து புழு புழு புழுன்னு சொல்லுது. நானா புழுக்களா பாஸ்டர், புழுக்கா நான் பாஸ்டராக இருக்கிறேன். சரியா? பிரைஸ் ஹல்லேலூயா. எல்லாம் சிங்கமாக இருக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சிங்கமாக வந்து நிற்க வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றினார், என்னை ஆண்டவர் உயர்த்துகிறார். வார்த்தையை மாற்றுங்க. உன்னுடைய கொம்புகளை தேவன் இரும்பாய் மாற்ற விரும்புகிறார். அது உன் பலத்தை குறிக்கிறது, உன்னுடைய திடகாத்திரத்தை குறிக்கிறது. இதுவரைக்கும் நீ ஒரு வேலை சோர்ந்து போன மனுஷன் இருப்பியா? இந்த இரவு ஆண்டவரை பார்த்து கேள், ஆண்டவரே என்னை ஒரு இரும்பை போல எனக்கு ஒரு வல்லமையை கொடுங்க, ஒரு உரத்தை கொடுங்க, ஒரு திறனை கொடுங்க, ஒரு வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆண்டவர் எழுதுறாரு, நம்ம இப்படி மாறணும்னு சொல்லி தானே எழுதுறாரு. நீ இரும்பா மாறணும், நீ தங்கமா மாறணும், நீ வைரமா மாறணும், என் கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் மாறணும், நீ பெரிய காரியம் செய்யணும், நீ சிறந்திருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இரும்பா மாற்ற போறாரு. பிரைஸ் தி லார்ட். உன்னால செய்ய முடியாததே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய உனக்கு திராணிய தேவன் கொடுப்பார். நீ போகிற இடத்தில் உள்ள தடைகளை ஒரு நேரம் ஆண்டவரே அகற்றுவாரு. இவனுக்கு ஆண்டவர் அகற்ற வேண்டாம், இவனே அகற்றிடுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? குழந்தைய ஒரு நேரம் நம்ம கைப்பிடிச்சு படியில் ஏற்றிட்டு வருவோம். அது ஒரு நேரம். அது 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. அதே 18 வயசு ஆயிடுச்சதுன்னா நாம ஏறி வருவோம், அவன் தாவி வருவான். பிரைஸ் தி லார்ட். அப்பா கைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிற ஆட்கள் அப்படி மாறணும். நீயே முட்டி மோதிடுவே. ஆண்டவரே நீங்க அங்கேயே இருங்க, ஆண்டவரே நீங்க தந்த வார்த்தை எனக்கு போதும், நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு போதும், நீங்க கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதம் எனக்கு போதும், நான் போய் பார்க்கிறேன், முடியலன்னா உங்களை கூப்பிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னை தேவன் அப்படி மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை வாசிங்க. 5:9. ரொம்ப அருமையான வசனம். வாசிங்க. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். நம்முடைய கை என்ன செய்யணுமா? சத்துருக்கு மேலாய். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐயா. இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளை சத்துருவிடத்தில் கை நீட்டக்கூடாது. சத்ரு கை நீட்டுவான், உன் சத்ருவுக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுப்ப. முடியுமா? முடியாதா? உன் சத்ரு உன்னிடத்தில் தேடி வருவான், நான் தப்பு செய்துட்டேன், பசியா இருக்கிற, உன் கை உயர். அதுதான் அதற்கு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அவன் கை கீழே இருக்கும், உன் கை என்ன செய்யும்? உயரும். தேவன் உங்களை அப்படி வைப்பார். ஒருவேளை இன்னைக்கு சத்ருவின் கரம் உயர்ந்திருக்கலாம், பிசாசின் கரம் உயர்ந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு நேரம் வரப்போகுது. கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையே, இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இதெல்லாம் பாஸ்டர் வின்சென்ட்டுடைய வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை உன் தலையில இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும். ஆமென். உன் சத்துருக்கு மேலாய் உன் கை உயரும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு மேலாய் என் கரங்கள் உயரட்டும். ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு மேலாய் என் கரங்கள் உயரட்டும். ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்கு மேலாய் எங்கள் கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயரட்டும். Glory to God. அவர் கரம் சிலுவையில் அறையப்பட்டது. ஏன் தெரியுமா? உன் கரம் உயரணும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். உயர்த்தி காண்பிப்பார், உயர்த்தி காண்பிப்பார். ஏசப்பா உயர்த்தி காண்பிப்பார், நிச்சயம் உயர்த்துவார். ஒரு காலத்தில் குப்பையா இருந்தேன். ஓ மை காட், அவர் என் கரத்தை உயர்த்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு ஆசீர்வாதம். தாழ்மையா தேவனுடைய நாம மகிமைக்காய் சொல்றேன். என்னை ரொம்பவே உயர்த்தி இருக்கிறார். உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், உன் கரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். செம்மையானவர்களுக்கு என்னுடைய வார்த்தை நன்மை செய்யாதோ? உனக்கு இந்த வார்த்தை செய்யும், நன்மை செய்யும். தம்பி, இந்த வார்த்தை எழுதிக்கோ, உன் இருதயத்தில் எழுதிக்கோ. நாள் வரும், இன்னைக்கு உன் கரங்கள், உன் தலை கவிழ்ந்து குனிந்து சிறைப்பிடிக்கப்பட்டவனை போல இருப்ப. சிறைப்பிடிக்கப்பட்ட தானியேலுடைய கையை தான் ஆண்டவர் உயர்த்தினார்.
சிறைபிடிக்கப்பட்ட அடிமைதனத்தில் இருந்த யோசேப்பின் கையை தான் தேவன் உயர்த்தினார். எலியாவுக்கு தண்ணீர் ஊற்றின எலிசாவின் கரத்தை தான் தேவன் உயர்த்தினார். உன் கரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். வெகு தூரத்தில் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரம் நடக்கும். ஜஸ்ட் ஒரு சேஞ்ச், ஜஸ்ட் ஒரு சேஞ்ச். ஒரு காற்று வீசினால் போதும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேக ஆவி, ஒரு அலை அப்படி வந்துட்டு போனால் போதும், எல்லாம் மாறிடும். நம்புறீங்களா? எல்லாம் மாறிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் போதும். ஒரு நாள் தூங்கி காலையில் எழுந்திருப்ப எல்லாமே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். ஒரே நாள் தான். எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோப்பை ஒரே நாள் ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். எல்லாம் மாறிடுச்சு, அவன் லைஃப்ல எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? கண்ணீரோடு 13 ஆண்டுகள் கண்ணீரோடு இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே சிறைச்சாலை கதவை ஆண்டவர் திறந்தார். ஆமென். இந்த இரவு என் ஆண்டவர் உன் சத்துருக்களுக்கு மேலாய் உன் கையை உயர்த்துவார். நம்புங்க, 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 நம்புங்க. செம்மையானவன் நீ தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை நன்மை செய்யாமல் இருக்குமா? நன்மை செய்யும். உபத்திரவங்களை பார்த்து கவலைப்படாது, பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாது, போராட்டங்களை பார்த்து கவலைப்படாது, என்ன நடக்குமோன்னு சொல்லி பயப்படாது. ஆண்டவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி இருக்க நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க. ஒருவேளை யாராவது இங்கே விழுந்து வந்திருக்கீங்களா? நீ எழுந்திருப்ப, நீ எழுந்திருப்ப. நீ விழுந்து உன்னை ஆண்டவர் மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கல. உன்னை ஆண்டவர் சாவுக்கோ உன்னை ஆண்டவர் அழிவுக்கோ ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நான் விழுந்தவன் தான், எத்தனையோ இடத்துல விழுந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை எழுப்பினார். ஆகவே தான் சொல்றேன், பீலேயாம் சொல்லுவான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான் என்று. நான் விழுந்து எழுந்தவன் ஐயா. நான் ரொம்ப அப்படியே எழுந்தே நின்றவன் அல்ல. விழுந்து விழுந்து வாழ்க்கையில் அடிபட்டு 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 ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ ரொம்ப குவாலிட்டியான பர்சனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான்லாம் நார்மல் தான். எனக்கெல்லாம் ரொம்பலாம் பிரமாதமான எந்த குணமும் எனக்கு இல்லை. ஜஸ்ட் நார்மல் பர்சன். ஆனால் நான் சார்ந்து இருக்கிறவர் வண்டர்ஃபுல் பர்சன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் மேலே என்னுடைய நம்பிக்கையை வச்சுட்டேன். நான் விழுந்தா நீங்கள் தான் பொறுப்புன்ட்டேன். அவர் என்னை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. நீ விழுந்தாலும் எழுந்திருப்ப. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஏதோ ஒன்று நடந்துச்சு, கீழே விழுந்துட்டியா, இந்த வசனத்தை நினச்சிக்கோ. 7, 8, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீ விழவே மாட்ட. நீ விழுந்துட்டாலும் கவலைப்படாத, எழுந்துருவேன். ஆமென். பக்கத்துக்குள்ளே பார்த்து சொல்லுங்க, விழுந்துட்டேன்னு சொல்லி கவலைப்படாத, நீ எழுந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் விழுந்துட்டேன், போராட்டத்தில் விழுந்துட்டேன், பலவீனத்தில் விழுந்துட்டேன், வியாதியில் விழுந்துட்டேன், பொருளாதாரத்தில் விழுந்துட்டேன், கடனில் விழுந்துட்டேன், கவலைப்படாத, நீ எழுந்துருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி வான்றார் ஆண்டவர். அவ்வளவுதான். எழுந்துரு. நீ எழுந்து நடக்கும் பொழுதுதான் உன் பழைய நடைக்கும் விழுந்து எழுந்து பிறந்து நடக்கிற நடைக்கும் பயங்கர வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயங்கர வித்தியாசம். அப்படி எழுந்து ராஜா மாதிரி நடப்ப. ஆமென். ராஜா மாதிரி நடப்ப. அவர் தூக்கி விடும் பொழுதே தன்னுடைய பலத்தை உனக்குள்ள அனுப்பி உன்னை தூக்கி விடுவார். ஆமென். ராஜா மாதிரி நடந்து வருவேன். அப்படிதான் நாங்கள் ராஜா மாதிரி நடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரீரத்தில் 1000 ஓட்டம் இருக்கலாம், வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், எங்களை தூக்கி விடுகிறவர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை தூக்கி சுமக்கிறவர் எங்களோடு இருக்கிறார். உன்னோடு அவர் இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போம். சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். உன்னுடைய மதில்களை ஆண்டவர் இன்றைக்கு எடுப்பிப்பார். ஆமென். உன்னை ஆண்டவர் இன்றைக்கு கட்ட ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவார், உன் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார், உன்னுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் கட்டுவார். உன் மதில்களை தேவன் எடுப்பிக்கும் நாள். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, என் மதில்களை கட்டுகிற நாள், என்னை சுகமாக்குகிற நாள்,
என்னை ஆசீர்வதிக்கிற நாள், என்னை உயர்த்துகிற நாள், என்னை குணமாக்கும் நாள், என்னை கரம் பிடித்து நடத்துகிற நாள், என்னை தூக்கி நிறுத்துகிற நாள் வந்தது. ஆமென். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? அப்படியே முழங்கால் படியிடுவோம். அதுல கடைசியாய் ஆண்டவர் சொல்றாரு, அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அதிசயங்களை காண பண்ணுவேன். 7, 15, 16 நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த நாளின் தேவ செய்தியின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் காண பண்ண போகிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். சொல்லுங்க, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். ஏசப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். ஏசப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். ஏசப்பா, நான் செம்மையானவன். ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறவன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை அப்பா. ஆண்டவரே, எனக்கு செம்மையானவன் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறவன் ஆண்டவரே. உம்மேல் அன்புள்ளவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை எனக்கு நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை என் மனைவிக்கு, உம்முடைய வார்த்தை என் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்மை செய்யட்டும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவீங்களா? என் அன்பு தம்பி, உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை நன்மை செய்யும். சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தது, நன்மை செய்யல. சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, கற்பாறையிலே விழுந்தது, நன்மை செய்யல. ஆனால் இந்த இரவு இந்த வார்த்தைகளை நல்ல நிலமாம் உன்னுடைய இருதயத்தில் இயேசுவின் நாமத்தில் விதைக்கிற நீ 60 100 பலன் கொடுப்பாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. Glory to God. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. திருமணத்தில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. திருமணத்தில் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. திருமணத்தில் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. வேலை கிடைக்காமல் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஆசீர்வாதமாய் மாற முடியாதபடி பிசாசு வைத்திருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் திராட்சை செடியின் கீழ் இருக்கிற குடும்பமாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அத்தி மரத்தின் கீழ் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் கீழ் இருக்கிற கர்த்தருடைய சபையில் இருக்கிற குடும்பமாய் மாறட்டும். சத்துருடைய கைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கும். யாரெல்லாம் கடன் என்கிற சத்துரு, வியாதி என்கிற சத்துருவின் கீழ் இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. இந்த இரவு என் ஆண்டவருடைய விடுதலை ஆக்க போகிறார். பாவ கட்டுகள், பாவ கிரியைகள், பிசாசின் வல்லமைகளில் இருந்து தேவனுடைய விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கொம்பை தேவன் இரும்பும், உன் குளம்பை ஆண்டவர் வெண்கலமாய் மாற்ற போகிறார். அது ஒரு தேவ பலன், அது ஒரு தேவ பலன், அது தேவ பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பலன். சிலர் பறப்பார்கள், சிலர் காண்டா மிருகத்தை போல மாறுவார்கள், சிலர் சிங்கத்தை போல மாறுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கோ இந்த இரவு உன்னுடைய கொம்பை என் ஆண்டவர் இரும்பை போல மாற்ற போகிறார். ஜீசஸ் ஆண்டவரை மாற்ற போகிறார். பெற்றுக்கொள். வாய்களை திறந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் கை உயரும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆளுகை செய்யும் கரமாய் மாறும், ஆசீர்வதிக்கிற கரமாய் மாறும், கொடுக்கிற கரமாய் மாறும், கொடுக்கிற கடமாய் மாறும். கடன் இனி நீ வாங்குவதில்லை, நீ கடன் கொடுக்கிற கரமாய் உன் கரம் மாறும். கர்த்தர் ஹல்லேலூயா. நீ ஒருவேளை விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார், உன்னை தூக்கி எடுக்க போகிறார். உன் இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்ற போகிறார்.
இயேசுவின் நாமத்தில் அதிசயம், இயேசுவின் நாமத்தில் அதிசயம், இயேசுவின் நாமத்தில் அதிசயம். கிங் ஆஃப் குளோரியில் அதிசயம் நடக்கட்டும், கிங் ஆஃப் குளோரியில் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, பர்வதங்களுக்கு மேலாய் ஆண்டவரை கொடு முடியல கிங் ஆஃப் குளோரியை கொண்டு செல்வீராக. எங்கள் ஊழியங்களை சுவாமி வர்த்திக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய வல்லமை ஜனங்களுக்கு போய் சேரட்டும், கர்த்தருடைய வசனம் ஜனங்களுக்கு போய் சேரட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் இந்திய ஜனங்களுக்கு போய் சேரட்டும். கர்த்தருடைய நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் விவரிக்கிற, ஆண்டவரே நாங்கள் பேசுகிற இந்த அற்புத சத்தியங்கள் ஜனங்களுடைய கண்களை திறக்கட்டும், வாழ்க்கையை மாற்றட்டும், மறுரூபமாக்கட்டும், உயர்த்தட்டும் ராஜா, உயர்த்தட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.